எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சென்னை யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்றேன், நல்லா இருக்கேன். ஸோ வெரி குட் ஈவினிங். ஐம் வெரி ஹாப்பி. தண்டேல் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் படமா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். டைரக்டர் இங்க இல்ல, கரெக்டா சந்து மூண்டேடி சார் எங்கேயோ சென்சார் விஷயம் ஏதோ போயிருக்காரு சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க். இந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுனது வந்து இது சந்து. No, I'm trying to. Oh, அப்படியா? பாத்தீங்களா, ஒரு மனுஷனா அவனை வந்து எவ்வளவு விதமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போ ஒண்ணு புரியும், ஒரு மனுஷன் இருக்கிறப்ப விட இல்லாதப்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. Anyway, Chandu sir has been working very hard for this film, so I think he's in some work. நாங்களும் அப்படிதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்சிங் சுத்திட்டு இருக்கோம், நடுவில் இங்க வந்தோம். பட் எனிவேஸ், ஃபர்ஸ்ட் வந்து தண்டேல் படத்தை பத்தி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது வந்து நம்ம பன்னி வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் லைனரா சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் வி ஆல் ரியலி தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபிலிம். ஸோ ஐ திங்க் உங்க எல்லாரும் கூட இது அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலே தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆயிடும். கடல்ல பேஸ் பண்ண ஸ்டோரி எது இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் வில் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ் விச் வில் பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு நான் நம்புறேன். And then thanks to Arvind uncle. Uncle, you have always been a great support, and his family to us, of course. என்ன சின்ன பையில இருந்து அவருக்கு தெரியும். அந்த மாதிரி he's always a music lover and a talent lover. So thanks for producing this film, uncle. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாக சைத்தன்யாவை வந்து இதுல பார்த்தப்போ, ஈவன் அந்த போஸ்டர் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆயிட்டேன். ஐ மீன், the way he built his body and the way he was looking, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. So he really worked hard for this, and it's showing in the film, Chai, and you have done a great job. So நீங்க எல்லாரும் கண்டிப்பா கைதட்டி ரசிக்க போறீங்க. அண்ட் சாய் பல்லவி, சாய் பல்லவி பத்தி பேசணும், அவங்க பேர் சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜெனரலா எல்லாரும் சொல்லிட்டாங்க. மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேன் சொல்லும் போது நம்ம எல்லாம் என்ன சொல்றது? பட் எனிவே, சாய் பல்லவி, you have done a fantabulous job as always, and I am also one of your biggest fans, and especially I am a fan of her dance. and நிறைய வாட்டி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலயும் எல்லா பாட்டிலும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையான்னு தேடிட்டே இருப்பேன். அதனால நல்ல அந்த ஸ்டோரியிலிருந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ள என்ன வேணுமோ அது வச்சு இருந்து, அதுலயும் ரொம்ப அழகா சாய் பல்லவியோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. So the visuals are so good and the story is so touching, and I think you'll all have a great time watching this film. And I would like to thank another dear brother, Karthi sir, for being kind enough to attend this function and cheering for us. Thank you, sir. We are always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir, Karthi Suraj sir, thanks to you. And sir, நீங்க வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து தெலுங்குல பயங்கர ஓப்பனிங் சொன்னீங்களே கருணாகரன் சாருக்கு. நாங்களே வந்து த்ரில் ஆயிட்டோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த படத்துல. உங்க கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. The way the character starts and the way it winds up, it's beautifully knitted into the story, and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You've done a great job, sir. Thank you so much. And Viveka sir, ஒரு நில்லுங்க, எல்லாரும் ஒரு ஜோரா கை தட்டுங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்ட்க்கு எப்பயுமே அவ்வளோ வேல்யூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரைட்டர்ஸ் சன். எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் வாஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்னதான் பாடல் அழகா டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ், முகவரி வந்து பல்லவி தான். சாய் பல்லவி இல்ல, நான் சொல்றது பாட்டோட பல்லவி. ஓகே, சோ பல்லவி தான். அந்த பல்லவி தான் வந்து இந்த பாட்டு என்னன்னு சொல்லும். அது வரைக்கும் அது தனனா டிடிடின்னு தான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு டியூனுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கிற ஒவ்வொரு லிரிசிஸ்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும். ஆமா, மறுபடியும் தட்டலாம். சோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியா, ஒரு பிரதரா, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள, ஒரு சில டைம்ஸ் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன்.
ஸோ நிறைய தமிழ் பற்றி லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேகா சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே. அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை, புஷ்பா 2 அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ரான் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல் தண்டேல் பாட்டு வந்து அப்படியே எந்த எந்த டியூன் எடுத்தாலும் எந்த பாஷையில் போனால் அந்த பாஷையில் இருக்கிற மாதிரி நான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியாக நின்ன விவேகா சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் தி சீஃப் கெஸ்ட். And thank you to one and all. Please watch the movie on 7th Feb, and I hope you'll all love it. Thank you guys. Thank you. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே சார் ஒண்ணே ஒண்ணுதான் போகும்போது ஒரே நிமிஷம் கூட்டி இல்ல சார், வில்லங்கமாலாம் எதுவும் கேட்கல சார். அதாவது இப்பெல்லாம் யாரும் வந்து பார்ட்டி பண்ண போறதுக்காக காசு இல்ல சாப்பிட போறதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு அப்படிலாம் வந்து செலவு பண்றது இல்ல. எல்லா பசங்களும் காசை சேர்த்து வச்சு கான்சர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்ல அவ்வளோ பெரிய பிக்கெஸ்ட் கான்சர்ட் அது. பீப்புள் என்ஜாய்ட் சோ மச். அந்த மாதிரி ஒரு வைப் வந்து எங்களுக்கும் வேணாமா? எப்போ சென்னையில சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஏதோ பயங்கரமான கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணுவீங்களா? யா கண்டிப்பாங்க, சென்னையில we are coming up with a huge concert. சார் அவங்க கேட்டாங்க, நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இல்ல yeah, we just had a huge concert in Hyderabad. This month we are doing it in Feb we are doing it in Vizag, then in Bangalore, then we are coming to Chennai by May or June. So yes. கண்டிப்பா வாங்க, எல்லாரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அதுக்குதான் நாங்க வெயிட்டிங். நீங்க 3 மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். தேங்க்யூ சோ மச் சார். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ்.